திருச்சபையின் அஸ்திபாரம் எவை? முதலாவதாக எபிரேயர் 6:1-2 படி வேதம் சொல்லுகிறது, அவருடைய உபதேசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் கட்டப்படுவானே ஆனால் அவன் ஒரு நாளும் சிதறிவிடுவதில்லை, இடிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அதனால தான் சபைகள் எப்போதும் என்ன செய்யணும்? வசனத்திலேயும் உபதேசத்திலேயும் போதிக்கப்பட்ட வார்த்தைகளிலேயும் என்ன செய்ய வேணும்? நிலைத்திருக்கணும். அப்படி சொல்லி கடந்த நாட்களில் நாம் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக மனிதர்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் காலங்களில் தேவ ஜனங்கள் எவ்வளவு உபத்திரவத்தின் நடுவிலும் அவர்கள் நின்றார்கள். இன்னைக்கு உலகம் ஆச்சரியப்படுது. பாருங்க, யோபுனுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது யோபு ஆண்டவரை குறை சொல்லுவார் என்று சாத்தான் நினைச்சான். ஆனா அவன் எதிர்பார்த்தபடி யோபுனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை? நடக்கலை. ஆதி திருச்சபை சிதறடிக்கப்பட்ட உடனே சபையின் வளர்ச்சி குன்றி போகும் அப்படின்னு சாத்தான் நினைச்சான். நான் நினைக்கிற மாதிரி என்ன செய்யலை? நடக்கலை. ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலர்களை கொலை களத்திற்குட்படுத்தின பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்போஸ்தலர்களை கொன்னுட்டோம், அப்புறம் இனி யாரும் விசுவாசத்துக்குள்ள வரமாட்டாங்க, இனி கிறிஸ்தவம் அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அழியலை. அவங்க ஒன்றை நசிக்கினார்கள், 1000 பெருகிற்று. 1000 நசிக்கினார்கள், பல 1000 பெருகிற்று. அப்போ காரணம் என்ன? ஏன் இவர்களுடைய நிலைநிற்பு? இவருடைய நிலைநிற்புக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டிடத்தினுடைய நிலைநிற்பு அதனுடைய அஸ்திபாரத்தில் இருக்கிறது. கட்டிடத்தின் நிலைநிற்பு அஸ்திபாரத்தில் இருக்கிறது. அதுதான் உபதேசமாகிய அஸ்திபாரம், வசனமாகிய அஸ்திபாரம். ஒரு சபையில் குடும்பங்களில் சரியா இருக்குமானால் அவ்வளவு பாடுகள் வந்தாலும் அங்க கர்த்தருக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். ஏனென்றால் அஸ்திபாரமாகிய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்ட தேவ பிள்ளைகள். நம்முடைய நிலைநிற்புக்கு அடிப்படையான இன்னொரு அஸ்திபாரம் என்ற நிலையில் உங்களோடு பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 3 எடுங்க. 1 கொரிந்தியர் 3 அதனுடைய 11-12 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், போடப்பட்டிருக்கிறதானே அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 கொரிந்தியர் 3 மிக அழகாய், பொதுவாகவே பரிசுத்த வேதாகமும் படிக்க நம்மை தெய்வ கிருபையிலே உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிலை நிறுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான காரியங்களை குறித்து பேசுறார். இங்கே ஒரு அஸ்திபாரத்தை குறித்து சொல்லுகிறார். அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அந்த வார்த்தை, அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து. சில சமயங்கள் சில சபைகள் சொல்லுகிறது போல மற்ற சில புனிதர்களை ஏன் நாம் கொண்டு வருவதில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நிலையான அஸ்திபாரம் வேறு எவருமே கிடையாது. வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர், ஜெபத்துக்குரியவர் இயேசு. காரணம், அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை தோற்று போனவர்கள் ஒரு நாளும் தெய்வமாய் இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்க முடியாது. இயேசு ஜெயித்தவர். அதனால தான் நமக்கு முன்னே பல கோடிக்கணக்கில் பரிசுத்தவான்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்களை நாம் என்ன செய்வதில்லை? ஆராதிப்பது இல்லை, ஆராதனைக்கு பயன்படுத்துவது இல்லை. காரணம், அவர்கள் மரித்து போனார்கள். ஒரு நாள் நம்மோடு கூட
தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு வாங்கும்படி அவங்களும் வந்து நிற்பாங்க. பேதுரு வந்து நிற்பார், பவுல் வந்து நிற்பார், மரியாள் வந்து நிற்பாங்க. எல்லாருமே இந்த பூமியில் மரித்தவர்கள். ஆனால் இயேசு மட்டுமே மரணத்தை ஜெயித்தவர். அதனால புனிதர்களை வழிபடுகிற பழக்கமுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய செய்தியை கேட்பீர்களானால் நாம் செய்கிறது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆராதனைக்குரியவர் இயேசு, ஆமென், அவர்தான் நிலையான அஸ்திபாரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அஸ்திபாரத்தின் மேல் பல தரப்பட்ட சபைகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், 3 விதமான அனுபவங்களை குறித்து சொல்லுகிறார். சிலது கல்லினால் கட்டப்படுகிறது, வெளியேறப்பெற்ற கல்லினால், பொன்னினால் கட்டப்படுகிறது, வெள்ளியினால் கட்டப்படுகிறது, மரத்தால் கட்டப்படுகிறது, புல்லினால் கட்டப்படுகிறது, வைக்கோலால் கட்டப்படுகிறது. ஆனால் எல்லாருடைய வேலைப்பாடுகளை ஒரு காலம் என்ன செய்யும்? வெளிப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறதான வார்த்தை, நீங்களும் நானும் யார் மேல் கட்டப்படுகிறோம்? கிறிஸ்துவின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாராக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? 9ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒன்று, நாம் தேவனுடைய பண்ணையாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், தேவனுடைய மாளிகையாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல மாத்திரமல்ல, தோத்திரம் 16 முதலான வசனங்களை படிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற குடும்பங்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், எதிர்ப்புகள், எதிர்காற்றுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் நிலைப்பட்டு கொள்ளுவார்கள். நிலைப்பட்டு இயேசு ஒரு முறை ஒரு ஓமையை சொல்லும் பொழுது அழகா சொல்லுகிறார். ஒருத்தன் வீடு கட்டினான் கண்மலையின் மேலே. அந்த கண்மலையின் மேல் பயங்கரமான காற்று மோதியது, பயங்கரமான பெருவெள்ளம் வந்துச்சு. ஆனால் அந்த வீடு என்ன செய்திருச்சான்? நின்றுச்சு. இன்னொருத்தன் மணல் மீட் கட்டினா, அந்த மணலில் அதே மாதிரி மழையும் காற்றும் அடிச்சது. அவன் வீடு என்ன செய்யலை? நிற்கலை. அதுக்கு காரணம்னு சொல்றார், அவன் கண்மலையின் மேல் கட்டினான். அப்போ அஸ்திபாரம் தெளிவாய் இருக்குமானால் எவ்வளவு சோதனைகள், பாடுகள் வந்தாலும் அந்த குடும்பங்கள் என்ன செய்து கொள்கிறது? நின்று கொள்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள் என்று சொன்னால் இடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் தெளிவில்லை என்று அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் நிலையான அஸ்திபாரமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாரு? நிலையான அஸ்திபாரம். இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நிலையானதும் நிறைவானதுமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நம்முடைய ஜீவித அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அமையணும். நம்முடைய ஜீவித அஸ்திபாரம் எதன் மேல் அமையணும்? இயேசுவின் மேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புயலை சந்திச்சாலும் அவர் மேல் நின்று கொள்ளுவோம், பாடுகள் வந்தாலும் அவர் மேல் நின்று கொள்ளுவோம். பைபிள் சொல்லுகிறது இது ஒரு நிலையான அஸ்திபாரம், இயேசுவாகிய அஸ்திபாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெய்வ வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீங்க. நாளைக்கு உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய பிள்ளைகள், குடும்பம் அதே அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த அனுபவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுத்தா அவங்க அந்த கிறிஸ்துவின் மேல என்ன செய்வாங்க? கட்டப்படுவாங்க. ஒரு வசனத்தை படிங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 28ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தோடு படிங்க. ஏசாயா 20. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை, என்னங்க? அஸ்திபாரமாகிய
ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். நான் சீயோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான உறுதியான அஸ்திபாரம் உடையதுமான மூலை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து அவர் பிறப்பதற்கும் ஏறத்தாழ 800 வருடங்களுக்கு முன்னால சொல்லி வைக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் என்ன செய்வான்? பதறான். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சில தேவனுடைய பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள், பதறுகிறார்கள் என்று சொன்னால் அஸ்திபாரம் எங்கேயோ பலகீனப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள் பதறுகிறத பார்க்க முடியாது. இயேசுவோட சரியான உறவில் இருக்கிறவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் மௌனப்படுவானே தவிர பதறவே மாட்டான். ஏன்னா அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவன் எப்போது என்ன செய்வான்? உறுதியாய் கர்த்தருக்குள்ள நின்று கொள்ளுவான். ஒரு மனிதன் நல்லா கவனிக்கணும் மக்களே. பயங்கரமான ஒரு காற்று அடிக்கணும் வைங்க, அந்த மரம் அசைக்கிறத வச்சு அவனுடைய வேரின் தன்மையை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். சில சின்ன பிரச்சனை வந்த உடனே விசுவாசத்தை தடுமாற பண்ணுகிற வார்த்தைகளை பேசி வீட்டில் வருத்தத்தை ஏற்படுத்தி சின்ன சின்ன காரியங்களை பெருசாக்கி ஆளுக்கு ரொம்ப அசைவான். அப்போ உடனே நமக்கு புரியணும், ஓஹோ இந்த பிள்ளைகளுடைய அஸ்திபாரம் சரியில்லை. ஆனால் அதே நேரத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவனுடைய முகத்தில் சலனமே பார்க்க முடியாது. அவன் மௌனப்படுவான். அதிகமாக பேசுகிறது குறையும். அவன் மௌனப்படுவது எதற்கு? ஆழமான தியானங்கள். அவனுடைய இருதயத்தில் கர்த்தரோடு பேசுகிறவர்கள் வெளியில பேசுகிறத ரொம்ப குறைப்பாங்க. புரியுதா மக்களே? அதாவது அதிகமாக சில பிள்ளைகள் வெளியே ரொம்ப சிரிப்பா பேசுவாங்க. அப்போ உள்ள பேசுகிற அனுபவங்கள் குறையுதுன்னு அர்த்தம். உள்ள ரொம்ப பேச்சன் உண்டுன்னா வெளியில பேசுகிறது ரொம்ப குறையும். அதுதான் தெய்வீகத்துக்கு. அலப்பு வாயனா இருக்கிறவன் உள்ள பேசுகிறதுல ரொம்ப குறைவனா இருப்பான். அவன் எப்ப பார்த்து ஜலன்னு பேசிக்கிட்டே நடப்பான். காரணம் அவனுக்கு உள்ள தெய்வத்தோடு பேசுகிறது குறையும். ஆனா உள்ள பேசுகிற தேவனுடைய பிள்ளைகள் சில ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்கள்ட்ட நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம வேற ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா உள்ள வேற ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. நம்ம என்னதான் பேசினாலும் இருதயத்துக்குள்ள தேவனோடு, இருதயத்துக்குள்ள கர்த்தரோட ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. வெளியே பேசும் சரி அப்படின்னு தட்டி விட்டு போயிடுவோம். ரொம்ப பேச நிற்க மாட்டேன். அதனாலதான் சில பரிசுத்தவான்கள் ரொம்ப பேசுகிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சில ஆட்கள் ரொம்ப பேசுவாங்க, ஆனா ஆண்டவரோட அந்த உறவு இருக்கு. உறவு ரொம்ப ஆழமா அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இருதயம் கர்த்தரோட செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவம் உள்ளவர்கள் ரொம்ப வெளியே பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குன்னு சொல்லி டிக்கெட் எடுக்கும்போது ஆவியில இருக்கப்படாது. பாஸ் இப்படி சொல்லி இருக்காருன்னு பேசணும். நம்முடைய சுக துக்கங்கள் பரிமாற்றமே பேச்சுல தான். ஆனாலும் நம்ம அதிகமா உள்ளான உறவுகள் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப எல்லாரும் அடிக்கிறது போல தமாஷை அடிக்கிறது எல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஒருத்தர் ரொம்ப தமாஷை அடிச்சு ரொம்ப எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி காமெடியனா, எல்லா இடங்களிலும் எப்பவும் அலப்பு வாயனா இருக்கான்னா உள்ளான கான்வர்சேஷன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அவன் எப்பவுமே உள்ளான நிலைகளில் அவனுக்குள்ள அந்த செய்தி பரிமாற்றம் இருக்கும் பொழுது உலகத்தோடு உள்ள செய்தி பரிமாற்றங்கள் என்ன செய்யும்? குறைய ஆரம்பிக்கும். அதுதான் அதனுடைய ஆத்மீகத்தினுடைய அடிப்படை. சில ஆட்கள் கிருபையில் வளரும் பொழுது முன்னால எல்லாம் ரொம்ப தமாஷ் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ காலப்போக்கில் அவங்க குறைச்சு தேவையானவைகளை கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசி சந்தோஷமா சமாதானமா ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துவாங்க. அது ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு நிலை. ஆனால் இங்கே ஆண்டவரோடு நிறைய பேசுகிறவர்கள், காரியங்களை சொல்லுகிறவர்கள்,
வெளியே ரொம்ப வருத்தங்களை சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வருத்தம் தெரிந்த ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். ஆனா வெளியில ரொம்ப எல்லாரையும் வருத்தங்களை சொல்லி 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 இல்லை 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 அப்படி அவனுடைய வருத்தங்களை சொல்றாங்கன்னா யாரோடு கூட பேசுகிற நிலை என்ன செய்திருக்கு? தெய்வத்தோடு பேசுகிற நிலைகள் குறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்களா? ஆனா பைபிள் அழகாய் சொல்லுகிறது அந்த வசனத்துல, அவன் யாராம்? அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய இந்த அஸ்திபாரத்தை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? சியோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய பாட்டில் நம்ம சியோனுக்கு நடைமுறை வாழ்க்கையில் சியோனை நம்ம எதற்கு ஒப்பிடுகிறோம்? சபைக்கு ஒப்பிடுகிறோம். அப்ப சியோன் என்பது சபைக்கு அடையாளம். சபையிலே இந்த மூலைக்கல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த விலையேற பெற்ற கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எந்த சபைக்குள்ளே தான் யார் இருக்கிறா? இந்த அஸ்திபாரம் இருக்கிறது. அல்லாத ஒரு இடத்துல போய் இந்த அஸ்திபாரத்தை நம்ம என்ன செய்யப்படாது? தேடப்படாது. இந்த அஸ்திபாரம் எங்கதான்? சியோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சபைக்கு சொந்தமான அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்துக்கு மேலதான் எது இருக்கு? சபை இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யப்படாது? விடப்படாது. ஏன்னா இந்த அஸ்திபாரத்துக்கு மேல சபை இருக்கு. இந்த அஸ்திபாரத்துக்குள்ள சபை இருக்கு. இந்த சபைக்குள்ள அஸ்திபாரம் இருக்கு. இந்த சபை அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்துவின் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேணும். இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் எருசலேமிலே அமை சியோனில் கட்டி எழுப்பப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால் உங்களால் அற்பமாய் நினைக்கப்பட்ட கல். ஆனா இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நிற்பதற்கு காரணமாய் இருக்கிற மூலைக்கல். அல்லேலூயா. காலத்துல அற்பமாய் நினைக்கப்பட்ட கல். இன்றைக்கு நம்முடைய குடும்பமே அது மேலதான் நிக்கி. நம்முடைய வாழ்க்கை அதன் மேலதான் இருக்கு. ஒரு காலத்தில் அது அமேன் பைபிள் சொல்லிச்சு அதை விலையேறப்பட்டது பான். ஆனா அறிவில்லாத காலத்துல நான் சொன்னேன் இல்லை அது. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, இல்லை அந்த கல் அற்பமாய் நினைக்கப்படுகிறது அல்ல, அது விலையேற பெற்றது. இயேசுவாகிய கல் விலையேற பெற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எதன் மேல் கட்டப்பட்டு வருகிறோம்? விலையேற பெற்ற கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம். சீக்கிரம் எல்லாம் அசையாது. சீக்கிரம் எல்லாம் அசையாது. ஒருவேளை அவள் குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் வாழ்க்கையின் மேல சத்துருவானவன் பெருவெள்ளத்தை போல அடிக்கிற மாதிரி வரும். நீங்க அசராம நின்னுக்கிடுங்க. ஆமேன். மூலைக்கல் தீர்மானிக்கணும் நம்ம விழணுமா? மூலைக்கல் தீர்மானம் நம்ம குடும்பம் விழணுமா? அல்லேலூயா. அடிக்கிற காற்றெல்லாம் தீர்மானிக்கிறது. அடிக்கிற காற்றெல்லாம் தீர்மானிக்கிறது. வருகிற பெருவெள்ளம் எல்லாம் தீர்மானிக்கிறது. என் குடும்பம் விழணுமான்னு நான் எதன் மேல் கட்டப்பட்டு இருக்கிறேனோ அது தீர்மானிக்கணும். அதிலே அசைவு ஏற்பட்டால் என்னிலே அசைவு ஏற்படும். அதிலே கலக்கம் ஏற்பட்டால் என்னிலே கலக்கம் ஏற்படும். மூலைக்கல்லிலே தளர்வு ஏற்பட்டால் என்னிலே தளர்வு ஏற்படும். ஆனா பைபிள் சொல்லுது அது உறுதியானது, விலையேறப்பட்டது. அதுக்கு ஒரு காலமும் தளர்வு வராது. அதற்கு ஒரு காலமும் தளர்வு வராது. அது விலையேற பெற்றது. இன்னைக்கு ராத்திரி தெய்வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த கல்லின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற உறுதி உங்களுக்கு உண்டாகுமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னா நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன. இந்த கல்லின் மேல் என்று சொல்லுகிறார். யார் இந்த கல்? இயேசு. இயேசுவாகிய கல் மேல் கட்டுகிறேன் பாதாளத்தின் வாசல். ஒருவேளை சிலர் இந்த கல்லை அற்பமா பேசலாம். ஆனா பைபிள் விலையேற பெற்றதா சொல்லுது. அந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவே. இன்றைக்கு ராத்திரி வேளை எதுல நான் உறுதிப்படணும்? என் வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு தெளிவு வந்துட்டுனா
என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கு. நான் எதுக்கு முயற்சி பண்ணணும்? என் ஜீவிதம் கிறிஸ்துவின் மேல் நிலை கொண்டிருக்கணும். அதுல ஒரு தெய்வ பிள்ளை உறுதியா இருந்தா அதுக்கு மேல ஒரு வார்த்தையே இல்லை. பாதாளத்தின் வாசல் ஒரு நாள் அது மேற்கொள்ள போகிறது இல்லை. அதனால பிரச்சனைகளை கண்ட உடனே, வார்த்தைகளை கேட்ட உடனே, எதிர்க்கிறவனை பார்த்த உடனே தைரியமா சொல்றேன், நீங்க உங்க தோல்வியை அறிக்கையிடாதிருங்கள். கர்த்தர் எல்லாம் அழகா செய்வார். நான் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன்? ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். உறுதியான ஒன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். நிலையான ஒன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். விலையேற பெற்றதின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்னை ஒரு நாள் சத்துருவின் இஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்துவாகிய அந்த மூலைக்கல்லின் மேல் உங்கள் குடும்பம் கட்டப்பட்டிருக்குமானால் ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளவே அல்லேலூயா. ஆமென். வருகிற நாட்களை தொடர்ந்து சிந்திப்போம். அந்த நம்பிக்கை ஒன்று கூட, கிறிஸ்துவின் மேல் நான், கிறிஸ்துவின் மேல் என் குடும்பம், கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் என் குடும்பம், கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் என் குடும்பம், கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் என் குடும்பம், கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் என் குடும்பம். அனாந்தரமானாலும் சரி, பிரச்சனைகளானாலும் சரி, எதிர்காற்று ஆனாலும் சரி, என்னுடைய எதிர்காலம் எதிலே அடிக்கிற காற்றின் அழுத்தத்தை பொறுத்ததல்ல, நான் யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறேனோ அவரை பொறுத்தது. ஆகவே தேவ பிள்ளைகள், விசுவாசத்தோடு ஓடுங்கள், நின்று கொள்ளுங்கள். இவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. பாருங்க, நம்ம குளச்சல் கடலுக்கு போனா அலைகள் பயங்கரமா சில நேரத்தில் அடிக்கும். அலைகள் பயங்கரமா அடிக்கும்போது நம்ம எழும்பி புட்டு அந்தரிச்ச மாதிரி ஓடி போயிடுவோம் இல்லையா? ஒரு ஓட்டம். ஆனா கொஞ்சம் வருஷமா நான் பார்க்க 2-3 பாறை அங்கே இருக்கு. அது ஒரு நாள் கூட எழும்பி ஓடனதான் தாங்க. அதுக்கு தெரியும் வந்ததுன்னா அது போகும். அது நம்ம அப்படியே நின்று விளையாடி கொண்டிருப்போம். அங்க வந்த உடனே வருது 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 வருதுன்னு இவன் போயிடுறான். ஆனா அந்த பாறை அப்படியே உறுதியா நின்றுகிட்டே இருக்கு. வருகிற அலைக்கும் தெரியும் இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு, இதுக்கும் தெரியும் இதை ஒன்றும் செய்ய முடியாது. அலை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, இதுவும் நின்றுட்டு தான் இருக்கு. அதுதான் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பிரச்சனையே இல்லாம வாழ்கிறது அல்ல ஆத்மீக ஜீவிதம். அது ஒரு பக்கம் அடிக்கட்டு. கடல் என்றால் அலை இருக்கத்தான் செய்யும். அலை இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு, இல்லைங்க அது குளம் அல்லது ஏரி. அலை ஒன்றும் இருக்க போய் தான் அதுக்கு பேரு கடல். 4 பேர் பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கு அலை இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் கடல். அலைன்னா கடல்னா அலை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைன்னா எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு அந்த பாறை மாதிரி உங்க சைஸை நீங்க பெரிய பாறையா சின்ன பாறையான்னு பார்த்துக்கிடு. அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் ஆழமாய் இருக்குமானால் தெளிவா பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இவை ஒன்று நம்மை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிற ஒரு மாளிகை, ஒரு என் வீடு மாளிகை, என் குடும்பம் மாளிகை. தைரியமா அல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்து கேரு அப்படின்னு போலாபுறான். என்னுடைய விழுகையை தீர்மானிக்கிறது உன்னுடைய காற்றின் அழுத்தத்தின் வேகம் அல்ல, நான் யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறேனோ அவர் தான் தீர்மானம். இது ஒன்று கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீ அனுபவிக்கிற பாடுகளை எனக்கு முன் அனுபவித்தவர் அவர். எனக்கு வேண்டுமானால் நான் சந்திக்கிற பாடுகள் புதிதாக இருக்கலாம்.
நான் ஆராதிக்கிறவருக்கு அல்ல. நான் சந்திக்கிற வார்த்தைகள் எனக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். என் ஆண்டவருக்கு அந்த வார்த்தைகள் புதிதானவைகள் அல்ல. அவர் பாடுபட்டதினாலே பாடுபடுகிற எனக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இவை ஒன்றும் சேதப்படுத்தாது.